நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. வார்த்தைகள் இருதயத்தை பிரதிபலிக்கிறது. இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 45 வரை. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சிச் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். குறிப்பு வசனம்: நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். லூக்கா 6:45. கெட்ட வார்த்தை உபயோகிப்பதை எவ்வாறு அகற்றுவது? ஓர் உயர்நிலை பள்ளி கெட்ட வார்த்தை பேசுவதில்லை என்று உறுதிமொழியை அமல்படுத்த முடிவு செய்தது. அந்த பள்ளியின் மாணவர்கள், நாங்கள் பள்ளி வளாகத்திற்குள்ளும் அதன் சுவர்களிலும் எந்தவிதமான கெட்ட வார்த்தைகளையோ தவறான கருத்துக்களையோ கிறுக்கவோ பேசவோ மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றனர். இது ஒரு உன்னத முயற்சி. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் கூற்றுப்படி எந்த விதிமுறைகளும் உறுதிமொழிகளும் ஒருபோதும் தவறான பேச்சின் வாசனையை மறைக்க முடியாது. நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின் துர்நாற்றத்தை நீக்குவது நம் இதயத்தை புதுப்பிப்பதிலிருந்து தொடங்குகிறது. பழங்களை கொண்டு மரத்தின் வகையை மக்கள் அடையாளம் காண்பது போல் நம்முடைய பேச்சு, நம் இருதயம் அவரோடும் அவருடைய வழிகளோடும் ஒத்துப்போகிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் அடையாள சின்னமாய் இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். பழம் என்பது ஒரு நபரின் பேச்சை குறிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம் வாயிலிருந்து வெளிவருவதை நாம் உண்மையில் மாற்ற விரும்பினால் முதலில் நம் இருதயத்தின் நினைவுகளை மாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார். தவறான மறுரூபமாக்கப்படாத இருதயத்திலிருந்து வெளிவரும் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வெளிப்புற வாக்குறுதிகள் பயனற்றவை. முதலில் இயேசுவை விசுவாசித்து பிறகு நம்மை நிரப்ப பரிசுத்த ஆவியானவரை அழைப்பதன் மூலம் மட்டுமே தவறான பேச்சை நாம் அகற்ற முடியும். தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசுவதற்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அவர் நமக்குள் செயல்படுகிறார். என் வார்த்தைகளும் பேச்சும் என் இருதயத்தை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? இந்த நாட்களில் என் பேச்சை மாற்றி அமைக்க நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரை அழைக்க வேண்டும்? அன்பான இயேசுவே, உம்மை கனப்படுத்தும் மற்றவர்களை மேம்படுத்தும் வார்த்தைகளை பேச எனக்கு உதவும்.